ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். பிரண்டாய் வச்சு பிரண்டாய் துவையல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி, இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரண்டாய் துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பிரண்டாய் நான் எடுத்திருக்கேன். இது எல்லா ஏரியாலையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு. அதுவும் இது நல்லா பிஞ்சான பிரண்டாய். ஸோ இது நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். தென் பூண்டு எடுத்துக்கிறோம். பூண்டில் ஒரு 10-15 பல் நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். தென் ஒரு 3-4 போல் கொஞ்சமாக வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி. இதை எல்லாத்தையும் நம்ம தாளித்து வறுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிரண்டாய் துவையல் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனுக்கு பதிலாக நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்காக மண்பானை எடுத்திருக்கேன். ஸோ பானை நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு இதோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தென் நம்ம மிளகா எடுத்து வச்சுருக்கோம்ல, வர மிளகா, அந்த மிளகாவை இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஹீட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக மிளகா கரிஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மிளகா எல்லாம் வறுத்தாச்சு. வறுத்து இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மிளகா வறுத்ததுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நான் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுவும் ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வர வரையும் நான் பூண்டையும் போட்டு இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டு ஒரு நல்ல கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம இந்த ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். பூண்டை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம பிரண்டையை நல்லா அந்த மேலே உள்ள அந்த எக்ஸ்ட்ரா அந்த இலைகள், அந்த தோல், அந்த க்ரீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இந்த ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க பிரண்டை பிஞ்சாக இருக்கிறதுனால சீக்கிரமே நல்லா வதங்கிடும். இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரையும் நம்ம இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரண்டை நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மூட்டு வலி, எலும்பு வலி, கை கால் வலி, அதே மாதிரி எல்லா எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பிரண்டையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிரண்டை நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. தென் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமான உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளி, அந்த உப்பு எல்லாமே நல்லா அதில் சேரணும். நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம். இருந்தாலும் புளியோட பச்சை வாசனை நமக்கு தெரியக்கூடாது. அதனால நம்ம இதை பிரண்டை பாதியில் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்தாச்சு. வறுத்து இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே குக்காக இருக்குது. பிரண்டையும் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. மிளகா தனியாக, பூண்டு தனியாக, பிரண்டை அண்ட் புளி, உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. தென் இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைக்கல. ஏன்னா பிரண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி நாராக ஒரு மாதிரி நூலாக வரும். ஸோ இது நல்லா அரைக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இதை நான் அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் இது மாதிரி ஒரு நாராக இருக்கும். ஸோ அம்மியில் வச்சு நம்ம நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அம்மியில் தான் அரைச்சி எடுக்கணுமான்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக மிக்சர் ஜார்லேயும் நம்ம வதக்கின எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கிட்டோன்னா நமக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆயிரும். ஸோ நான் அதை ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்காக இதை நான் அம்மியில் அரைச்சிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதில் நாராக சில நேரம் வரும். அந்த நாரை நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்துட்டு அரைச்சிக்கலாம்.
இதை வந்து இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம வலித்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அம்மியில் அரைச்சதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. மிக்சியில் அரைச்சிருந்தா அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக வருமானு எனக்கு தெரியல. அவ்வளோதான், நம்ம பிரண்டை துவையல் இப்போ மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. தென் திரும்ப அதே ஒரு பேனில் நான் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக கடுகு எடுத்திருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு இதை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பிரண்டை துவையல், அந்த துவையலை வந்து நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப நல்லது. அந்த வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறதுனால இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு 4 to 5 days வரையும் இது அப்படியே வீணாக போகாமலே இருக்கும். இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்றது இல்லை. ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே பூண்டு, மிளகா எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்னாடியே வதக்கியாச்சு. ஸோ இதை மட்டும் லைட்டாக நம்ம ஒரு 2 minutes வதக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதை மாதிரி நீங்கள் வதக்குனிங்கன்னா வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி வதக்காமலும் நீங்கள் முன்னாடி அரைச்சதுமே அதையுமே வந்து நீங்கள் சட்னிக்கு இல்லை வந்து துவையலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் தொட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரைஸில் கூட போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கர்ட் ரைஸ் அந்த மாதிரி ரைஸ்க்கு நம்ம சைட் டிஷ்ஷஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை துவையல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. பிரண்டையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரண்டை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்காக தான் நான் பிரண்டையோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.